அடுத்ததாக இந்த ஸ்ரீ சௌரம் எனும் நிகழ்விற்கு நான் பயன்படுத்திய நூல்களின் பட்டியல்களை இங்கே பதிவிட விரும்புகிறேன். முதலாவதாக 1920 திரு ஆர். சிவராம சாஸ்திரிகளால் எழுதி வெளியிடப்பட்ட ஸ்ரீ யாஜ்ஞவல்க்ய சரித்திரம் என்னும் நூலை ஸ்ரீ பகவன் நாம பப்ளிகேஷன் தற்போது அச்சிடப்பட்டு பெறப்பெற்றதாகும். இரண்டாவதாக ஆசிரியர் சாகித்ய வாங்முக பூஷணம் ஸ்ரீவத்ச வே. சோமதேவ சர்மா அவர்களால் எழுதப்பெற்ற சாம்ப புராணம் மற்றும் மார்க்கண்டேய புராணம் என்ற நூல்களாகும். இந்த இரு நூல்களையும் ஸ்ரீ சுரபி ஜெகத்குரு சதாப்தி பப்ளிகேஷன் அச்சிட்டு வெளியிட்டார்கள். மூன்றாவதாக சுவாமி சிவராம்ஜி அவர்களால் எழுதப்பெற்ற பவிஷ்ய புராணம் என்ற நூலாகும். ஸ்ரீ செண்பகா பதிப்பகம் இந்நூலை அச்சிட்டு வழங்கியுள்ளது. நான்காவதாக சாஸ்திர ரத்னாகர பிரம்மஸ்ரீ தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரி அவர்களால் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்திற்கு எழுதப்பெற்ற விளக்கமும் விரிவுரையும் ஆகும். இதை ஸ்ரீ சங்கர குருகுலம் அச்சிட்டு வழங்கியது. ஐந்தாவதாக ஆஞ்சநேய புராணம் என்ற நூலை கிரி ட்ரேடர்ஸ் பதிவிட்டு வழங்கியுள்ளனர். ஆறாவதாக புலவர் சி. திருநாவுக்கரசு அவர்கள் எழுதிய ஸ்ரீமத் கம்பராமாயணம் ஆகும். இந்நூலை நர்மதா பதிப்பகம் அச்சிட்டு வழங்கியுள்ளது. ஏழாவதாக மகாகவி பாரதியார் இயற்றிய பாரதியார் கவிதைகளில் இருந்து வசனக் கவிதை இங்கே முழங்கப்பட்டது. பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்ற காயத்ரி மந்திரத்தின் தமிழாக்கமான செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனை தினமும் இந்நிகழ்ச்சியில் முதலில் முழங்கப்பெற்று அதன் பின்னரே ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சி உதயமாகும்படி அமைந்தது. இவை தவிர சூரிய தரிசனம் போன்ற பல பாடல்கள் அவருடைய கவிதைகளில் இருந்து இங்கே வழங்கப்பெற்றது. நிறைவாக சூரிய நமஸ்காரம் எனும் வேதத்திற்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடத்தைச் சேர்ந்த திரு அண்ணா சுப்பிரமணியம் அவர்கள் அழகான தமிழ் விளக்கமும் உபநிடத கருத்துக்களையும் பதிவு செய்துள்ளார். அந்த நூல் இங்கே நிறைவாக நம்மிடையே பகிரப்பட்டது. இதுவும் தவிர பல செய்திகள் இணையத்திலிருந்து இங்கே பெறப்பட்டு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் முத்தாய்